Students, in last class we have learnt about the properties of materials. The first property is hard or soft. The second property is shiny and dull. Shiny and dull. ஷைனாலே என்னது நல்லா ஷைன் பண்ணுறது, ரெஃப்ளெக்ட் த ரைட் பண்ணும். அடுத்து டல்லுனா ரொம்பவும் மங்கலாக இருக்கிறது. ஓகே, மெட்டீரியல்ஸ் விச் ரிஃப்ளெக்ட்ஸ் த லைட் வெல் ஆர் கால்ட் ஷைனி மெட்டீரியல்ஸ். எக்ஸாம்பிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டு அண்ட் டைமண்ட். அதாவது லைட்டை பிரதிபலிக்கிறது, ஒளியை நன்கு பிரதிபலிக்கும் பொருட்கள் பளபளப்பான பொருட்கள் எனப்படும். அதாவது துருப்பிடிக்காத எஃகு, தங்கம், வைரம். அடுத்து மெட்டீரியல்ஸ் விச் do not reflect the light well are called dull materials. எக்ஸாம்பிள் கேண்டில், பேப்பர் அண்ட் ஜூட் பேக். அதாவது ஒளியை பிரதிபலிக்காத பொருள்கள் மங்கலான பொருள்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு மெழுகுவர்த்தி, காகிதத்தாள், சணல் பை. ஓகே, செகண்டு தேர்ட் ஒன் இஸ் ரஃப் அண்ட் ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ் விச் ஹாவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆன் தர் சர்ஃபேஸ் ஆர் கால்ட் ரஃப் மெட்டீரியல்ஸ். எக்ஸாம்பிள் பிரிக், ராக் அண்ட் டயர். அதாவது மேலே தொட்டு பார்த்தோம்னா தன்னோட பரப்பின் மேல் மேடுபடங்கள் உடைய பொருள்கள் சொரசொரப்பான பொருள்கள், அதுதான் என்னது ரஃப் மெட்டீரியல்ஸ். எக்ஸாம்பிள் பிரிக் செங்கல், ராக் பாறை, அப்புறம் டயர். அடுத்து மெட்டீரியல்ஸ் விச் do not have ups and downs on the surface are called smooth materials. அதாவது தன்னுடைய பரப்பின் மீது மேடு பள்ளங்கள் இல்லாத பொருள்கள் வளவளப்பான பொருள்கள், அதுக்கு பேர். இதுக்கு எக்ஸாம்பிள் மிரர், சில்க் கிளாத் அண்ட் டைல்ஸ். அதாவது கண்ணாடி, பட்டு துணி, தரை. ஓகே, அடுத்து இதே மாதிரி கீழே கொஞ்சம் ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஷார்ட் த கிவன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஸ் ரஃப் ஆர் ஸ்மூத். சோப், வெட் சோப்பு, கொயர், ஃபெதர், ஸ்டோன், கிளாஸ் பால், பேப்பர் போர்டு, சாண்ட் பேப்பர், பிளாஸ்டிக் ஸ்பூன். இது ரஃப்பாக ஸ்மூத்தாங்கிறத நீங்கள் எழுதணும். அடுத்து ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் மெட்டீரியல்ஸ். ஃப்ளெக்சிபிள் materials which can be bent or stretched easily are known as flexible materials. Example rubber band, electric wire and cycle tube. ஓகே, அதாவது நம்ம அந்த பொருளை எவ்வளவுக்களவு இழுக்கலாம், நெகிழ்வுத்தன்மை உடைய பொருள்கள் தான் என்னது ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல்ஸ் சொல்கிறது. ரப்பர் பேண்ட் நம்ம எவ்வளோக்குமோ வயரு எப்படினாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வளைக்கலாம், நீட்டலாம். ஓகே, அடுத்து மெட்டீரியல்ஸ் which cannot be bent or stretched easily are known as rigid materials. அதாவது எந்த பொருளை எளிதில் வளைக்கவோ நீட்டவோ இயலாத பொருள்கள் உறுதியான பொருள்கள் அல்லது நெகிழ்வுத்தன்மை அற்ற பொருள்கள் என்கிறோம். எடுத்துக்காட்டு குச்சி, அடுத்து உடன் ஸ்கேல், மர அளவுகோல், அண்ட் ஸ்டோன், கல். இதெல்லாம் என்னது ரிஜிட் மெட்டீரியல்ஸ். ஆக்டிவிட்டீஸ் test the flexibility. Give one plastic scale and wooden scale to the students. Ask them to bend. Tabulate their observation. Bends, does not bends. இப்போ உங்கள் கையில் பிளாஸ்டிக் ஸ்கேல் கொடுத்தா அது என்ன பண்ணலாம், நம்ம வளைக்க முடியும். அப்போ இட் கேன் பென்ஸ். உடன் ஸ்கேலில் உன்னால் வளைக்க முடியுமா? முடியாது. அப்போ இட் டஸ் நாட் பெண்ட். இது எத்தனாவது ப்ராப்பர்ட்டிஸு? ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இதுவரை நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ், ஷைனி அண்ட் டல் மெட்டீரியல்ஸ், ரிஜிட் அண்ட் ஸ்மூத் மெட்டீரியல்ஸ், ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் மெட்டீரியல்ஸ். அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இந்த 4. இன்னும் ஒன்று இருக்குது, அது என்னது அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ் that do not allow water to pass through them are called waterproof materials. அதாவது நம்ம அந்த பொருள் அது மேலே தண்ணியை மேலே படவிடாது. அதாவது நீரை தன்னுள் ஊடுருவி செல்ல அனுமதிக்காத பொருள்கள் நீர்ப்புகா பொருள்கள் எனப்படும். அதாவது இப்போ நீ மழை பெய்யும்போது ரெயின்கோட் போடுற பார்த்தியா, மழை புகாத மேலாடை. அண்ட் அலுமினியம் ஃபாயில் ஆஃப் டேப்லெட் ஸ்ட்ரிப். மரத்தில் சாப்பிட்றோம் பார்த்தியா,
அந்த மாத்திரை அட்டையை வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். அடுத்து இதுதான் வந்து 4 வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். Next lesson we can learn about transparent, translucent and opaque objects. Okay, thank you students.